வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகளுடன் நான் எம் அசீம் முகமது. முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுவதாகி நிட்டம்புவ, கட்டுநாயக்க, குஸ்கம் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் ஆன்டிஜென் பரிசோதனைகள். கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா கொத்தணியில் 650 பேர் இணைவு. மொத்த எண்ணிக்கை 35,000 தாண்டியது. இலங்கையின் முதலாவது LNG மின் உற்பத்தி நிலையம் கரவலப்பிட்டியவில் எதிர்வரும் ஜனவரியில் திறப்பு. போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு சிறைக்கு செல்பவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது இராணுவம். நாட்டின் சனத்தொகையில் 30% மண் சரிவு அச்சுறுத்தல் பகுதிகளில். மொடர்னா தடுப்பூசி அமெரிக்காவில் உடனடி பயன்பாட்டிற்கு. அவை தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நாட்டில் 650 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகினர். இவர்களில் கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். மேல் மாகாணத்திலிருந்து வெளியே செல்பவர்களை 3 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ரத்னபுர வீதியின் கொஸ்கம மண்டபம், சிலாபம் கொழும்பு வீதியின் கட்டுநாயக்க, கொழும்பு கண்டி வீதியின் நிட்டம்பு ஆகிய பகுதிகளில் இப்பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இத்தருணத்தில் மிகவும் பொறுப்புடன் செயற்படுங்கள். மிகவும் அத்தியாவசிய தேவைக்காக மாத்திரமே மாகாணத்திலிருந்து வெளியேறுங்கள். தவிர்க்க முடியுமாயின் அப்பயணங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். பண்டிகை காலத்தில் நிலைமைகளை முகாமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பாரிய விபரீதங்களை சந்திக்க வேண்டி ஏற்படும். தற்போதைய நிலைமையை முகாமைத்துவப்படுத்தும் வகையிலே மேல் மாகாணத்திலிருந்து வெளியே செல்பவர்கள் 3 இடங்களில் ஆன்டிஜென் பரிசோதனைக்குட்படுத்தப்படுவர். அதன் பெறுபர்களை வைத்தே மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்காக இடமளிக்கப்படும். இன்று முதல் இந்நடவடிக்கை அமல்படுத்தப்படுகின்றது. நாட்டை முடக்காது நாட்டை வளமைக்கு கொண்டு செல்வதாயின் பொதுமக்கள் இத்தருணத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நேற்று இனங்காணப்பட்ட 650 தொற்றாளர்களில் 240 பேர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பகா மாவட்டத்திலிருந்து 126 தொற்றாளர்களும், கண்டி மாவட்டத்திலிருந்து 40 தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளனர். மினுவாங்கொட, பேலேகுட கொரோனா கொத்தனி 31,716 அதிகரித்துள்ளது. இவர்களில் 22,945 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 35,386 ஆகும். இவர்களில் 8,874 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 467 பேர் வைத்திய கண்காணிப்பில் காணப்படுவதுடன் 26,353 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு பூரண குணமடைந்த 88 பேர் வெலிகந்த மற்றும் புனானே கொரோனா விசேட சிகிச்சை மத்திய நிலையங்களிலிருந்து இன்று முற்பகல் வெளியேறினர். இவர்கள் கொழும்பு, கண்டி, கம்பகா, அனுராதபுரம் மற்றும் குர்நாகல் ஆகிய பகுதிகளை வசிப்பிடமாக கொண்டவர்கள். நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 160 ஆகும். இவர்களில் 117 பேர் கொழும்பு மாவட்டத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள். கம்பகாவில் 15 மரணங்களும், களுத்துறையில் 11 மரணங்களும், புத்தளத்தில் 5 மரணங்களும் பதிவாகியுள்ளன. அத்துடன் குர்நாகல் மாவட்டத்தில் 4 மரணங்களும், மாத்தளை, கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலிருந்து 1 மரண வீதமும் பதிவாகியுள்ளதாக சுகாதார தரப்பு உறுதி செய்துள்ளது. 30 வயதிலும் குறைந்த 4 பேரும், 41 மற்றும் 50 வயதுக்கு இடைப்பட்ட 20 பேரும் உயிரிழந்தவர்களில் அடங்குகின்றனர். 51 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் 28 பேரும், 61க்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்ட 30 பேரும் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 70 வயதை தாண்டிய 70 பேர் மரணித்துள்ளனர். 160 மரணங்களில் 91 மரணங்கள் வைத்தியசாலைகளில் பதிவாகியதுடன் ஏனைய மரணங்கள் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கும் போது இடம்பெற்றுள்ளதாக சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நோயிலிருந்து குணமடைவதற்கு 80% மாணவர்களுக்கு கூட பெரசிட்டமால் மாத்திரை ஏனும் தேவைப்படுவதில்லை. ஓய்வு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியே தேவையாகும். அவ்வாறே 15% மாணவருக்கு நோய்க்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடும் காய்ச்சல், உடல் வலி, தொண்டை வலி, வறண்ட இருமல், சுவாசிப்பதில் சிரமம் போன்றன தென்படுகின்றன. 5% மாணவருக்கே விசேட சிகிச்சைகளும் அதிதீவிர சிகிச்சைகளும் தேவைப்படுகின்றன. 4% மாணவரை மரணிக்கின்றனர். சிகிச்சை முறை ஒன்றை கண்டறிய முடியுமாயின் சிறந்த விடயமாகும். எனினும் நோயில்
நோயிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமாயின் நாம் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். ක්‍රියාමාර්ග කියන එක සම්බන්ධයෙන් තමයි අපේ විශේෂ අවධානය යොමු වෙන්න ඕනේ. வெளிநாடுகளிலிருந்து 205 பேர் இன்று முற்பகல் நாடு திரும்பினர். இவர்களை தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் 79 மத்திய நிலையங்களில் 7,961 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் 14,272 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிராமிய மக்களின் குடிநீர், வீதி, கல்வி மற்றும் சுகாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கிராமங்களுடனான தொடர்பு நிகழ்ச்சி திட்டத்தின் 3ஆம் கட்டத்தில் இணைந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கிராமத்துடனான உறவு 3ஆம் நிகழ்ச்சி இம்புல்பே பிரதேச செயலர் பிரிவின் ராவணகந்த தோரவேல்கந்த வித்தியாலயத்தில் இத்தினங்களில் இடம்பெறுகின்றது. நீண்ட காலமாக தீர்க்கப்படாது காணப்படுகின்ற கிராமிய மக்களின் பிரச்சினைகள் குறித்து அவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவற்றை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன்வைத்து துரித தீர்வை பெற்றுக் கொடுப்பதே ஜனாதிபதியின் எதிர்பார்ப்பாகும். මේ ආසන්නේ ප්‍රජාජල ව්‍යාපෘති 3ක් ක්‍රියාත්මක වෙනවා. ඒවායේ ජලයේ ගුණාත්මක භාවයේ ගැටලුවක් තියෙන නිසා දැනට ව්‍යාපෘතියක් පටන් අරන් තිනවා 5 දිනියේ සර්. මේ ගමටත් වතුර දෙන්න පුළුවන් සර්. අපිට බට්ටික දාන්න විතරයි මාස 4ක් 6ක් වගේ කාලයක් ඇතුළත මේ ගමටත් වතුර දෙන්න පුළුවන් සර්. මේ හැම තැනකම ගියාම எல்லா பகுதிகளுக்கும் சென்றபோது வீதிகள், குடிநீர் என்பன பிரச்சனைகளாக காணப்பட்டன. இதனால் இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் பாரிய நிதியை இதற்கென ஒதுக்கியுள்ளோம். கொள்கை அடிப்படையில் வீதிகளுக்காகவும் குடிநீருக்காகவும் பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமிய மக்களுக்கான குடிநீரை வழங்கவும் வீதிகளை புனரமைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்படும். கிராமிய மட்டத்திலான சுகாதார நிலைமைகளை மேம்படுத்தவும் நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. கிராமங்களின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்காகவே இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. මුදලක් ලබා දීලා තියෙනවා ගමට පහසුකම් සෞඛ්‍ය පහසුකම් ගෙනියන්න. நாட்டு சனத்தொகையில் 30% மாணவர்கள் வாழுகின்ற பகுதிகளில் மண் சரிவு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆசிரியர் கருணாவர்தன தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு ரத்னபுரி ஐகம நகரில் மண் சரிவுக்கு உட்பட்ட பகுதியை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மண் சரிவு அச்சுறுத்தலை குறைக்கும் வேலை திட்டமாக இது முன்னெடுக்கப்படுகிறது. திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரட்னவும் கலந்து கொண்டார். 120 மில்லியன் ரூபாய் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதலாவதாக நிர்மாணிக்கப்படுகின்ற LNG மின் உற்பத்தி நிலையம் எதிர்வரும் 13ஆம் தேதி கரவலப்பட்டியில் திறந்து வைக்கப்படும் என அமைச்சர் டலஸ் அழகுபெருமை தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார தனியார் கம்பெனி நிர்மாணித்த புதிய கட்டட தொகுதியையும் அக்கம்பெனியின் கந்தான அலுவலகத்தையும் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நுகர்வோருக்கு மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கும் மின்சார இணைப்புகளுக்கான சகல தேவைகளையும் இவ்விடத்தில் பூர்த்தி செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. நாம் 8ஆம் தேதி மன்னாரில் இலங்கையின் முதலாவது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தோம். தற்போது முதலாவது சூரிய சக்தியிலான மின் உற்பத்தி நிலையத்திற்காக அடித்தளம் இடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டு வரை மீள்புத்தாக்க சக்தியின் மூலம் 70% மின் உற்பத்தியை நோக்கி செல்ல வேண்டியுள்ளது. இலங்கையின் முதலாவது LNG கிரவலப்பட்டியில் ஸ்தாபிக்கப்படும். கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கரங்களால் ஜனவரி 13ஆம் தேதி பத்தலையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும். ஜனவரி மாசே 13 போதைப் பொருளை பயன்படுத்துவதன் காரணமாக எதிர்காலத்தில் சிறை வைக்கப்படுபவர்கள் இராணுவத்தினரை பயன்படுத்தி புனர்வாழ்வு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர், சிறைச்சாலை நிர்வாகம் மற்றும் புனர்வாழ்வு ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய சுமார் 8000 பேர் புனர்வாழ்வு அளிப்பதற்கு தற்போது இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஊடக சந்திப்பின் போது மேலும் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. அத்துடன் மகர சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட மோதல்களில் உயிரிழந்த கைதிகளின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் வத்தளை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த இறுதி கிரியைகள் நடத்தப்படாத கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இதுவரை நீதிமன்றத்திற்கு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. ஆண்டுதோறும் நத்தார் பண்டிகையின் போது அனைவருக்கும் பிரமுகர்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கினோம். உணவை பெற்றுக் கொள்ளவும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இவ்வாண்டு அதனை செய்ய முடியாதுள்ளது. இம்முறை உறவினர்களுக்கு கைதிகளை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி மாவட்ட வெளியீட்டு பணியகம் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது.
கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள கண்டி மாவட்ட வெளியீட்டு பணியகத்தினால் பொதுமக்களுக்கு அரச வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. நாட்டின் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கியவாறு இவ்வாறான வெளியீட்டு பணியகங்களை ஸ்தாபிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களான வசந்த யாப்பா பண்டார, குணதிலக ராஜபக்ச உதயன கிரிந்திகொட, மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே, ஊடக அமைச்சின் செயலாளர் ஜெகத் பி விஜய் வீர, அரச தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் நாலக கழுவ உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. நாட்டில் வட கிழக்கு பருவப்பெயர்ச்சி நிலைமை படிப்படியாக உருவாகி வருகின்றது. இதன் மூலம் நாட்டில் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்பார்க்கப்படுகிறது. விசேடமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இதற்கு மேலதிகமாக நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை வேளையிலோ அல்லது இரவு வேளையிலோ மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சப்ரகமோ மாகாணத்திலும் களுத்துறை, காலி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சி மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.